ஹலோ ஆல் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல் எல்லாம் ஹாப்பியாக ஜாலியாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஒரு லாஸ்ட் 3 டேஸாக வந்து ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. வந்து இமீடியட்டாக வந்து எனக்கு நோஸ் பின் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் அது போக ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த பார்ட் சொல்லிடுறேன். மேபி அவங்களுக்கு ஏதோ அர்ஜென்ட்டாக இருக்கும் போல். நோஸ் பின் சேஞ்ச் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் வச்சுருக்கேன். அதை வந்து நான் லேட்டராக வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மேபி இந்த ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஜென்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் வீட்டில் யாராச்சும் இந்த நோஸ் பின் சேஞ்ச்னால சஃபர் ஆகுறாங்க அப்படின்னா மேபி அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ நீங்கள் வந்து காமிக்கலாம். ஸோ வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதாவது கொஞ்சம் எதுவுமே ஒரு பாதிப்பு இல்லாமல் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, பெயின் இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சிஸ்டர் உங்களுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. மற்றவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களோட சொல்கிறேன். ஸோ பழைய நோஸ் பின்னை நீங்கள் முழுசாக ரிமூவ் பண்ணாதீங்க. ஒன்று மேலே இருக்கிற பாட்டை எடுங்க, இல்லை அப்படின்னா கீழே இருக்கிற பாட்டை வந்து நீங்கள் எடுங்க. உங்களுக்கு எது வந்து உங்களோட யூஸ்க்கு வந்து, அதாவது நீங்கள் நோஸ் பின் சேஞ்ச் பண்ணும்போது எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ ஸோ அந்த சைடு வந்து எடுத்துக்கோங்க. ஒன்று மேலே யூஸ் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா கீழே யூஸ் பண்ணுங்கள். பழைய நோஸ் பின்னில் நீங்கள் கீழே இருந்து போடுறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற பாட்டை வந்து நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அப்படியே வச்சுட்டு மேலே இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் தென் கீழே இருக்கிறத வந்து நீங்கள் லைட்டாக இப்படி ப்ரெஸ், கீழே இருக்கிறத வந்து லைட்டாக நீங்கள் இப்படி மேலே தூக்குனீங்க அப்படின்னா அந்த அந்த ஒரு பார்ட், ஓகேங்களா, கீழே இருக்கிற பார்ட் வந்து நமக்கு மேலே தெரியும். ஸோ நீங்கள் புது நோஸ் பின்னை வந்து அதுக்கு நேராக வச்சு நீங்கள் லைட்டாக அழுத்துனீங்க அப்படின்னா ஸோ கீழே இருக்கிற அந்த திருகாணியோட மேலே புதுசு, அதாவது நான் சொல்கிறேன்லே நீங்கள் எது சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த புதுசை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது மேலே வைக்கிற பார்ட்டை வந்து புதுசில் எடுத்துக்கோங்க. கீழே வைக்கிற பார்ட் வந்து பழசை இருக்கட்டும். ஓகேங்களா? நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பழசை இருக்கட்டும். நீங்கள் வந்து பழசு உள்ளே இருக்கட்டும் கீழே இருக்கிற பார்ட்டு. ஸோ நீங்கள் லைட்டாக இப்படி தூக்கிக்கிட்டீங்க அப்படின்னா தூக்குனதுக்கப்புறம் அடியில் இருக்க பார்ட் வந்து மேலே தெரியும் லைட்டாக. ஓகேங்களா? ஸோ அது தெரியும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், புது பார்ட்டை வந்து அந்த பழைய பீஸ் மேலே வச்சு நீங்கள் இப்படி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் லைட்டாக விட்டனாலும் அது கீழே விழுந்துடும். ஓகேங்களா? லைட்டாக இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு மேலே வச்சு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து புதுசு வந்து கீழே இறங்கிடும். நோஸோட ஹோல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஹோல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு இஷ்யூமே வராது. ஸ்ட்ரெயிட்டாக இல்லை அப்படின்னா தான் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். ஓகேங்களா? அந்த ஹோல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அப்படியே வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள், வந்துடும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பெயின் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. பெயின் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற பாட்டை அப்படியே வச்சுட்டு புதுசு மேலே நீங்கள் புதுசு போட போகிறீங்களா ஸோ அதை வந்து மேலே வச்சு இப்படி லைட்டாக ரெண்டுமே ஈக்குவலாக ஒன்றா நேராக இருக்கிற மாதிரி பார்த்து ப்ரெஸ் பண்ணால் தான் போகும். அதையும் இதையும் சைடாக வச்சிடாதீங்க. ஏன்னா அது ஒரு சைடும் இது ஒரு சைடும் போட்டுச்சு அப்படின்னா இன்னும் ரொம்ப பெயினாக இருக்கும். ஓகேங்களா? கீழே இருக்கிற பாட்டை லைட்டாக மேலே தூக்கிட்டு அது மேலே இருக்கிற நீங்கள் புதுசு மேலே போட போகிறீங்க இல்லையா ஸோ அந்த பாட்டை இதுக்கு நேராக வச்சு நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டையும் ஈக்குவலாக வச்சு இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே புதுசு வந்து கீழே இறங்கிடும். மூக்குத்திலே வந்து 2 விதமாக இருக்குது. ஓகேங்களா? ஒன்று வந்து அந்த ஹோல் திருகாணி நம்ம போடுவோம் இல்லையா ஸோ அந்த ஹோல் வந்து மேலே இருக்கிற பார்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா அடியில் இருக்கிற திருகாணியை மட்டும் நம்ம அப்படியே வச்சுட்டு இங்கே மேலே வந்து அந்த திருகாணியில் நம்ம திருகணும் அப்படின்னா அதுவும் கீழே வந்துடும். ஓகேங்களா? ஈஸியாக வந்துடும். இல்லை கீழே உங்களுக்கு திருகாணியில் அந்த ஹோல் வருது அப்படின்னா அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த திருகாணியில் ஹோல் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு பிரச்சனையே வரும். ஏன்னா நம்ம அடியிலிருந்து போட்டால் தான் நம்ம அந்த வந்து ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன், நீங்கள் முதல்ல எந்த பின் வந்து நீங்கள் புதுசு சேஞ்ச் பண்ணணுமோ அதையும் பழைய பின் நோஸில் இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து கீழே இருக்கிற பாட்டை நீங்கள் எடுக்கவே எடுக்காதீங்க. நீங்கள் மேலே வந்து புதுசு எது போடுறீங்களோ அது எப்படியா இருந்தாலும் சரி அதை ரெண்டையும் லைட்டாக மேலே தூக்கிட்டு ஒன்றா வச்சு லைட்டாக இறக்குங்க. கண்டிப்பாக அது உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஆனால் லைட்டாக நீங்கள் அது பின் யூஸ் பண்ணுறதை பொறுத்து அது உங்களுக்கு பெயின் இருக்குமா இருக்காதா அப்படின்னு. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி எனக்கு வந்து பின் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது வந்து ஒரு ஸ்டோன் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதாவது நான் முன்னாடி வந்து ஒரு ஸ்டோன் இருக்கிறது தான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அதில் நிறைய கம்ப்ளைண்ட்டும் கூட அடிக்கடி வந்து அந்த சிங்கிள் ஸ்டோன் வந்து கொஞ்சம் ஹைட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து சேஞ்ச் பண்ணுறது எனக்கு ஈஸி. சிங்கிள் ஸ்டோன் அப்படின்றதுனால அது ஹைட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ ஈஸியாக உள்ளே போயிடும். இந்த மாதிரி வந்து இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டோன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? 5 ஸ்டோனு, அதுவும் இல்லாமல் இது குட்டியும் கூட. அந்த காம்பு வந்து ரொம்ப குட்டி, அதாவது சைஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அது தப்பமும் அதிகம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இது ரிமூவ் பண்ணியே காமிப்பேன். பட் ஆனால் இது ரொம்ப குட்டியான காம்பு, அது இல்லாமல் தப்பமாகவும் இருக்கும். இது நான் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் போட்டேன் அப்படின்னா
என்னால் வந்து பெயின் எனக்கு 1 மந்த் வந்து அந்த பெயின் இருக்கும், அதாவது இந்த மூக்குத்திக்கு மட்டும். இதுவே நீங்கள் வந்து சிங்கிள் ஸ்டோன் மூக்குத்தி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், ஒல்லியாகவும் இருக்கும். ஸோ அது வந்து ஈஸியாக போயிடும், அதில் வந்து எந்த பிரச்சனையும் வந்து உங்களுக்கு வராது. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அகைன் நான் வந்து அதை செக் பண்ணி பார்த்துட்டு வேறு இன்னும் ரீசெண்ட் டேஸில் வந்து நான் கண்டிப்பாக வந்து நோஸ் பின் வந்து சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ நான் அது சேஞ்ச் பண்ணும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் ஏதாச்சும் ஒரு வீடியோவில். இல்லை அப்படின்னா ஆக்சுவலி நான் ஸ்பேருக்கு வந்து நிறைய மூக்குத்தி வச்சுருந்தேன், நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணேன். ஏன்னா எல்லாமே ப்ரோக் ஆகிடுச்சு. ஸோ நிறைய வச்சுருந்தோம், பட் ஆனால் அது எங்கேயோ காணோம். நானும் தேடி தேடி பார்த்தேன். சரி ஓகே இதை வந்து நம்ம காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எங்கே போட்டேன்னு எனக்கு தெரியல. ஸோ அது கிடைச்சா கூட நான் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோவில் வந்து நான் ஆட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ரொம்ப டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம். அடியில் ஆல்ரெடி நீங்கள் உங்கள் நோஸில் ஆல்ரெடி ஒரு பின் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து அடியில் இருக்கிற பார்ட்டை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. மேலே நீங்கள் எப்படியா இருந்தாலும் ஓகே, அந்த காம்பு வந்து திருகாணி மாதிரி இருந்தாலும் ஓகே, இல்லை அப்படின்னா ஹோல் இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே, ரெண்டையும் ஈக்குவலாக மீட் பண்ணுற மாதிரி வச்சு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது கீழே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் உங்கள் திருகாணியை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து போட்டுக்கலாம். இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னா நான் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, மேக்ஸிமம் நீங்கள் இதையே ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதில் உங்களுக்கு ஈஸியாக சேஞ்ச் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்றதே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணியே காமிப்பேன், பட் ஆனால் ரொம்ப பெயினாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து யோசிக்கிறேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மெயினான கண்டென்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட ஆடியன்ஸ், எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை அப்படின்னா ஒரு சர்வீஸோ நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸ், ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்ன எடுத்துக்கோங்க, நான் வந்து டிசைனிங் பண்ணுறேன், அதாவது கிளாத் டிசைனிங் என்னோடது. டிசைனிங்கில் நிறைய விஷயம் இருக்குது. அதில் வந்து நான் டிசைன் பண்ணுறது வந்து கிளாத். ஓகேங்களா? நான் வந்து கிளாத் இப்போ டிசைன் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட டார்கெட் ஆடியன்ஸ், அதாவது இந்த கிளாத் டிசைனிங்லேயே நிறைய இருக்குது, மென்னு உமென்னு. ஓகேங்களா? என்னோட கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா உமனோட கிளாத் டிசைனிங் தான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் கரண்ட்லி. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யார்? உமென்ஸ். ஓகேங்களா? உமென்ஸை டார்கெட் பண்ணுற மாதிரி என்னோட ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்கணும். அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டும் சரி, இல்லை அப்படின்னா நான் என்ன ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்குறேன், உமென்ஸோட கிளாத்திங்கில் வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை வந்து என்னால் ரெக்டிஃபை பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அதுதான் வந்து என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து உமென்ஸ். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி மென்ஸுக்கானது, அதாவது நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு மென்னுக்கு வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், மேபி ஓகே மென்னுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு எனக்கு டக்குன்னு இப்போதைக்கு ஞாபகம் வர்றது வந்து இந்த ஹேர் கட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த ஹேர் கட், அதாவது அந்த சலூன் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட்லி பிலாங்ஸ் டு மென். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டார்கெட் ஆடியன்ஸ் வந்து இருப்பாங்க. எல்லா ஒர்க்குக்குமே எல்லா பிஸ்னஸ்க்குமே வந்து இந்த மாதிரி டார்கெட் ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையானது மட்டும்தான் நம்மக்கிட்ட இருந்து வாங்குவாங்க. ஸோ நான் வந்து உமென்ஸோட கிளாத்திங்கில் வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருக்கேன் அப்படின்னா ஸோ உமென்ஸ் வந்து என்னோட டார்கெட் ஆடியன்ஸு. ஸோ அவங்க வந்து என்கிட்ட வாங்குவாங்க. அதுலேயும் வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. என்ன அப்படின்னா உமென்ஸு என்ன வந்து காமனான ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்களோ ஸோ அந்த ப்ராப்ளமை நீங்கள் வந்து பிஸ்னஸாவோ இல்லை அப்படின்னா ஒர்க்காவோ வந்து நீங்கள் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா ஸோ அது வந்து ரொம்பவே வந்து ஒரு குட் விஷயம். அவங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறீங்க, அவங்களோட ஒரு பிரச்சனையை வந்து நீங்கள் தீர்த்து வைக்கிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைப்பாங்க. ஸோ அதுதான் வந்து நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ். டார்கெட் ஆடியன்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது, அது வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் பிஸ்னஸாக எடுத்து நீங்கள் அதை வந்து அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேமெண்ட் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் அதுக்கு சார்ஜ் பண்ணலாம் கண்டிப்பாக. ஏன்னா யாரும் எந்த வேலையும் சும்மா செய்ய மாட்டாங்க, கரெக்டாக? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க உங்ககிட்ட வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக வருவாங்க. ஓகேங்களா? இது வந்து எனி ஃபீல்டு, ஓகேங்களா, எந்த ஃபீல்டானாலுமே இந்த ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்றது ஒரு பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணும்போது யாருக்கெல்லாம் அந்த ப்ராப்ளம் இருக்கோ, ஓகேங்களா, ஸோ அது அவங்க வந்து கண்டிப்பாக உங்களை நோக்கி வருவாங்க. இது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்டை வந்து சொல்லுங்கள் கீழே. ஓகேவா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது வந்து நீங்கள் சர்வே எடுத்து கூட நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் பக்கத்துலேயே இருப்பாங்க இல்லையா, ஸோ உங்களோட நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஸோ இவங்கக்கிட்ட எல்லாமே நீங்கள் வந்து ஒரு காமனான ப்ராப்ளம் பார்ப்பீங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து எப்போ பாரு எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குது, இதுக்குன்னு ஒரு சொல்யூஷனே இல்லையா அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, நிறைய பேர் நிறைய விஷயத்துக்கு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து
உங்களுக்கு பிடிச்ச விஷயம், அவங்க சொல்கிற பிரச்சனையில் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம், நீங்கள் அதில் பேஷனேட்டாக அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்னா, ஸோ அதை தான் வந்து நீங்கள் பிஸ்னஸை வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அவங்க தான். ஓகேங்களா? அது வந்து மென்னாக இருக்கலாம், உமனாக இருக்கலாம், கிட்ஸாக இருக்கலாம். ஸோ யாருக்கு பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு சொல்யூஷன் உங்ககிட்ட இருக்குன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து கஸ்டமர்ஸை நீங்கள் தேடி போக தேவையில்லை, கஸ்டமர்ஸ் உங்களை வந்து தேடி வருவாங்க. ஸோ தட் பெஸ்ட் ஆஃப் லக். நீங்கள் வந்து என்ன ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோன்ற ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பார்க்குறேன். அது போக என்னோடய ஒர்க் அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து ஃபெஸ்டிவ் சீசன், என்னோடய ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லி நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ அதோட ஒர்க் வந்து இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஏன்னா ஃபெஸ்டிவ் சீசனில் தான் வந்து அதில் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ அதோட ப்ராசஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு. அது வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியுமா நான் கண்டிப்பாக பார்க்குறேன். ஏன்னா வீடியோ வந்து எனக்கு கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்கும். ஏன்னா அந்த டைமுக்குள்ளே வந்து ப்ராப்பராக எல்லாமே ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ எடுத்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். அது போக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ டெய்லரிங் கிளாஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டும் அவார்டும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ அதோட வேல்யூ அந்த வேல்யூ வந்து இப்போதைக்கு இருக்குது. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா, நியூ என்ரோல்மெண்ட் தான் வந்து இப்போதைக்கு இருக்குது. ஸோ தட் நம்ம ஆட் எல்லாமே வந்து ரன் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து என்னென்ன அப்படின்றத நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.